நடுராத்திரில் ஒரு 12 மணிக்கு பெண் வந்து கை குழந்தையோடு வெளில போகிறான். அப்போல்லாம் ஃபோன் கூட கிடையாது. அவங்க அப்பா அந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்து இனி உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அந்த பெண் தான் இன்னைக்கு ஹீரோயின் அறந்தாங்க நிஷா. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 1000 பேர் வந்திருப்பாங்க லேடிஸ் செலெக்ஷனுக்கு. அழகழகா ஒரு அறந்தாங்க நிஷா தானே செலக்ட் பண்ணாரு. திறமை எங்க இருக்கு மட்டும்தான் பார்த்தேன். என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இல்ல ஒரு தடவை நாங்க துபாயில் போகும்போது ஒருத்தர் பிடிச்சிட்டான். சரி முடிச்சு வச்சு செஞ்சுட்டான். அவர் கடைசியா இங்க கூப்பிட்டாருங்க, வாமா அருமையா பண்ணமா, சூப்பரா பண்ணமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மொத்த ஷோக்கு நான் தாமா ஸ்பான்சர் பண்ணாரு. இது அல்ல இன்னொன்னு நானும் தெளிவா சொல்றேன், நிஷாவோட பர்ஃபார்ம் பண்ணதே கஷ்டம், புருஷனா இருக்கு. உங்க கூடவே ஒருத்தங்க லேடி கெட்ட போட்டு பண்றாங்களே, செம்மையா பண்றாங்க சார். அவர் இருந்தார் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல. இதெல்லாம் நடந்திருக்கு. ஏப்பராஜ் படத்துல ஒரு பண்ணேன், மாவீரன்ல பண்ணேன் சிவகார்த்திகேயன் சாரோட. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அந்த ஷோ இல்லைன்னா இல்லை. ஓகே, இப்போ மகேஷ் அவர்களை பற்றி பேசும்போது எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரோடு மகேஷ் அவர்கள் ஜட்ஜா ஸ்டாண்டப் காமெடியான ஒரு ஆக்டராக வந்திருக்காரு அப்படின்னு நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் அந்த பெஸ்ட் ஆங்கர் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அந்த டெலிவிஷன் அவார்ட்ஸில். ஒரு டைம் அவர் மகேஷ் அவர்கள் கொடுக்கும்போது அது வரைக்குமே அவரோட ஃபேமிலியில் அவங்க அம்மா இப்படி தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவங்கள பேச முடியாது, காதும் கேட்காது அப்படிங்கிறது. பட் ஒரு சைடு நாங்கள் பார்த்த ஒரு எங்களை ரசிக்க வைக்கிற ஒரு பர்சன் வேறு. இப்போ எல்லார் லைஃப்லையும் அது இருக்கும். பட் இன்னும் அதர் சைடு பார்த்தா அவங்க உள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா? நடுராத்திரியில் ஒரு பெண்ணை 12 மணிக்கு அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார். ஓகே, வீட்டில் ஏதோ ஒன்று சண்டை. ஒரு பெண் வந்து கை குழந்தையோடு வெளில போகிறான். ஓகே, நடுராத்திரியில் ஒரு 12 மணிக்கு. அப்போல்லாம் ஃபோன் கூட கிடையாது. அந்த ₹1 காயின் தான். ஃபோன் போட்டு அவங்க ஃபேமிலிக்கு சொல்லி விடிய காலம் வந்து அவங்க அப்பா அந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்து விடிய காலம் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாரு. தான் பொண்ணை இனி உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இப்படி ஒரு பெண் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் அந்த பெண் தான் இன்னைக்கு ஹீரோயின் அறந்தாங்க நிஷா. இது எல்லார் குடும்பத்திலையும் நடக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போ மகேஷனுக்கு அவங்க அம்மாவுடைய பிரச்சனை. இப்போ நான் வந்து என்னுடைய பேசிக் வந்து வேதாரண்யம் பக்கத்தில் ஆறுகாட்டுத்துறைன்னு ஒரு சின்ன மீனவ கிராமம், ஒரு ஃபிஷர்மேன் வில்லேஜ். அந்த வில்லேஜில் படிக்கும்போது நான் தான் எங்கள் குடும்பத்துடைய முதல் பட்டதாரி. எங்கள் ஊருக்கே ஒரு 5-6 பேர் தான் படிச்சிருக்காங்க. சரி சரி. அப்போது ஊரில் 5-6 பேர் தான் படிச்சிருக்காங்க. 1000 பேர் இருக்காங்க எங்கள் ஊரில். அப்போது நான் படிக்கிற காலத்தை சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் புரியுது. அப்போ வந்து படித்து நம்ம ஒரு இதாக வந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறதெல்லாம் முதல் தலைமுறை மனிதர்கள். நமக்கு யாரையுமே இந்த உலகம் தெரியாது, சென்னையில் யாரையுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மீடியாவுக்குள்ளே வர்றதுங்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. இப்போ ஒரு அந்த ட்ராவல் எல்லாருக்குமே இருக்கும். எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன படித்தேன்னே தெரியாது. என்ன படிக்கலை அவங்க. நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன படித்தேன்னு தெரியாது, எங்கே போகிறோம்னு தெரியாது. ஸோ இது எல்லாருக்குமே அந்த ட்ராவல் கஷ்டம் இருக்கும். அப்படி முதல் தலைமுறை பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு வராங்கல்ல. இப்போ என் பொண்ணு வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், ஏன்னா நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், என் ஒய்ஃப் இருக்காங்க. என் ஒய்ஃப் பச்சைபாஸ் காலேஜில் பேராசிரியர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு லீட் இருக்குது. ஆனால் நான் வர்றதுங்கிறது தானே பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி முதல் தலைமுறை பிள்ளைகள் வந்து நிறைய வந்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல தாம்சன் சார் இருந்தார். அது பெரிய சந்தோஷமான விஷயம். ஓகே, இப்போ உங்களுக்கு தீனாவாக இருக்கட்டும், கேபி பாலாவாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், சரத்தாக இருக்கட்டும். இப்போ புகழ்னா இன்னும் லோவில் இருந்த பையன். அவருக்கு வந்து தாம்சன்னு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணல, தீனா சப்போர்ட் பண்ணல, நம்ம வடிவேல் பாலாஜனை சப்போர்ட் பண்ணலன்னா புகழ்னு ஒரு ஆள் இல்லை. அப்போ வந்து தாம்சன் சார் அதெல்லாம் அரவணைச்சிக்கிட்டார்ல. அது வந்து பெரிய விஷயம். எல்லாரையுமே தன் தோளில் சுமந்துக்கிட்டார். ரைட்டு, ஓகே, இவனுக்கு இது வரும், இவனுக்கு இது வராது அப்படின்னு அவருக்கு தெரியும் நல்லா. அதனால் என்றைக்குமே மறக்கக்கூடாத ஒரு ஆள் தாம்சன் சார் தான். ஓகே ஓகே, மறக்க. ஆனால் அது அந்த கலக்கப்போதையார் டீம் மொத்தமாகவே ஒன்று ஆமாம் இருக்குல்ல, ஒரு பெரிய மரியாதை ஒன்று இருக்குல்ல. இன்னும் பெரிய மரியாதை, அன்பு. அதை விட
எத்தனை தூரம் போனாலும் ரொம்ப கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணார். இப்போ உங்களுக்கு நான் இன்னும் ஓப்பனாக சொல்லினேன், 1000 பேர் வந்திருப்பாங்க லேடிஸு செலெக்ஷனுக்கு, அழகழகா. அவர் அறந்தாங்க நிஷா தானே செலக்ட் பண்ணார். திறமை எங்கே இருக்கிறது மட்டும்தான் பார்த்தார். அவர் அழகாக பார்க்கவே இல்லையே. ஓகே ஓகே, இப்போட்ட பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் செலக்ட் பண்ணார். அதான் நீங்கள் ஸ்டேஜில் நின்னா அவ்வளோ பெரிய உங்களால் ரசிக்க முடியும் அப்படிங்கிறது. நான் வந்து கணக்கானும் காலங்கள்னு ஒரு வெப்சீரிஸ் ஆமாம், வெப்சீரிஸ் பயங்கர ரீச் ஆயிடுச்சு. அப்போது வந்து நம்ம ஆண்ட்ரியா மேடம் ஷோ, அதில் நாங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஓகே, நான் உள்ளே போய் நிற்கிறேன், பூச்சி அப்படின்னு பசங்க கத்துறாங்க. அவங்களுக்கு புரியலை பூச்சியில் யாருன்னு. அவங்க யார் பூச்சின்னா, நான் தான் மேடம் பூச்சி. நீங்கள் பூச்சியா? நான் ஒரு வெப்சீரிஸ் பண்ணுறேன் மேடம், அதை பசங்க பார்க்குறாங்க, அதனால் பூச்சி வாத்தியார்னு கத்துறாங்க. ஓ அப்படியா, என் ஷோவில் இன்னொரு ஆள் பேர் வாங்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு ஒரு ரீச், கலக்க போது யாருன்னு இல்லைன்னா கணக்காலங்காலங்கள் இல்லை. கணக்காலங்காலங்கள்னால் நான் இப்போ ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு ஒரு சீரியல் பண்ணுறேன், அது இல்லை. இப்போ ஸ்டாலின் அவர்கள், பாண்டியன் சார் ஸ்டாலினோட இப்போ ஒரு சீரியல் பண்ணுறேன். என்ன இப்போ நியூ ப்ராஜெக்டாக அது ஆரம்பிச்சிது. எதுக்கு இது சொல்கிறேன்னா, எந்த ஜேர்னியாக இருந்தாலும், இப்போ நான் ஹாப்பிராஜ் பண்ணேன், ஹாப்பிராஜ் படத்தில் ஒரு பண்ணேன், மாவீரனில் பண்ணேன் சிவகார்த்தியன் சாரோட. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அந்த ஷோ இல்லைன்னா இல்லை. கலக்கும் போது யாருன்னு ஒன்று இல்லைன்னா தாம்சன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இல்லைன்னா இல்லை. அப்போ அவர் வந்து நம்மளை செலக்ட் பண்ணி அதை ரன் பண்ண தான் மிக முக்கியமான பெரிய விஷயம். நீங்கள் சொல்கிறீங்க தாம்சன் சார் ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வந்தார், ஆணுக்கு நீங்கள் சப்போர்ட்டு, பெண்ணுக்கு அவங்க சப்போர்ட்டுக்கு மாதிரி ஆன் ஸ்டேஜில் அந்த காமெடிக்காக இது பண்ணது. அது நீங்கள் 2 பேரும் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அது ஆன் ஸ்பாட்டா இல்லை ஒரு ஐடியா மட்டும்? இல்லை, ஒரு ஐடியாவை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர்லாம் பண்ணாமல் போக மாட்டோம். ஓகே, ஒரு ஐடியாவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் அது ஸ்பாட்டில் நிறைய உழுவும். அது வந்து அது நிஷாவோட திறமை, என்னோட திறமை. அது நிஷா வந்து நிஷாவை தவிர வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரமா இல்லை பண்ண முடியாது, பண்ணவே ஸ்பான்டேனிட்டியாக எடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸில் ஒருத்தனை பிடிச்சான்னு வச்சுங்களேன், அவனை வச்சு செஞ்சு அந்த நிகழ்ச்சியை சக்ஸஸ் பண்ணிடுவான். ஒரு தடவை நாங்கள் துபாயில் போகும்போது ஒருத்தர் பிடிச்சிட்டான், சரி பிடிச்சி வச்சு செஞ்சுட்டான். நானும் அவருக்கு என்னென்னவோ சப்போர்ட் பண்ணேன். அவர் கடைசியாக இங்கே கூப்பிட்டாருங்க, வாமான்னாரு. அருமையாக பண்ணம்மா, சூப்பராக பண்ணம்மா, வெரி குட்மா. இந்த மாதிரி நான் ஒரு பர்ஃபார்மன்ஸே பார்த்து சிரிச்சதே இல்லைம்மா. இல்லை என்னன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுங்க, முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்துட்டீங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மொத்த ஷோவுக்கு நான் தாம்மா ஸ்பான்சர்னாரு. ஐயா அவங்களுக்கு தெரியாது, ஸ்பான்சரே தெரியல அவனுக்கு. ஓகே ஐயா நான் ஊருக்கு போகலையா, நீ எப்படி காசு வாங்கிட்டு ஊருக்கு போறேன்னு நான் பார்க்குறேன். சும்மா ஜாலியாக தான் சொன்னார். சரி, இப்போ என்னன்னா நம்ம கலாய்க்கிற ஆளு. இப்போ உங்களுக்கு வடிவேல் பாலாஜி ஒரு தடவை சிங்கப்பூரில் இந்த பொருளாதார மினிஸ்டர் இருந்தார். சரி, பண்ணாரு, இந்த பொருளாதார மினிஸ்டர் இருந்தார். எல்லாரும் சிட்டாங்க, உண்மையிலேயே ஒரு மினிஸ்டர். ஆனால் கேஷுவலா அப்புறம் தான் காட்டெல்லாம் வருது. அவரு ஐயோ, ஆனால் அது மாதிரி நிறைய நடக்கும். இப்போ நம்ம இங்கே இந்த ஆன் ஸ்டேஜ் பண்ணுறது ஓகே, நீங்கள் வெளிநாடுகளில் போகும்போது அந்த ஆஃப் கேம்ல பயங்கரமாக இருக்கும் சார். நிறைய நடந்திருக்கு. நம்ம ரக்ஷன் ஒரு தடவை இந்த காம்பேரிங் பண்ணோம். காம்பேரிங் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ்லேருந்து வந்த பக்கத்தில் வந்தா, ஸ்டேஜுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் ரூம் இருக்கு. சரி, இங்கேருந்து வந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காதே சார், நான் அங்கேருந்து பேசிகிட்டே வந்துடுவா, ஓப்பனிங் இன்ட்ரோ நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் அவர்கிட்ட பேசிட்டே வந்தான். ஒரு சரிங்க தம்பி, பார்த்துக்கலாம் தம்பி, பேசிக்கலாம் தம்பின்னு சொல்லிகிட்டே இருக்கார் அந்த ஆர்கனைசர். அவன் என்ன சொன்னாலும் சரிங்க தம்பி, பார்த்துக்கலாம் தம்பி, சொல்கிறேன் தம்பி, இப்படி தான் சொல்கிறாரே தவிர ஓகே அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் பேசிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறோம். இவ்வளோத்துக்கு மகேஷன் இருக்கார் அந்த ஷோவில். சரி, மகேஷ் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் ஆர்கனைசிங் பண்ணல. நான் இருக்கேன், நிஷா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பாடகெல்லாம் இருக்காங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ரூமை திறந்தா எஸ்பிபி சாரும் ஜானகி மேடமும் உட்காந்துருக்காங்க. க்ரீன் ரூம்லையா? அந்த க்ரீன் ரூமில். அவர் சொல்லாமல் மகேஷ் சொன்னாப்புல, அவர் என்ன சொல்கிறாரு புரியுதா, எஸ்பிபி ஜானகியுமே இங்கே தானே உட்காந்துருக்காங்க, நீ என்னமோ பில்டப் பண்ணுற. அவர் சொல்லாமல் சொல்கிறாரு, எஸ்பிபி ஜானகியுமே இங்கே தானே இருக்காங்க, இந்த க்ரீன் ரூமில் இருந்தால் பாடம் வர போகிறாங்க, அவங்களே இந்த சின்ன ரூமில் தான் இருக்காங்க, நமக்கு என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொன்னார். ஓகே, கொஞ்சம் கூட மனசை நோகடிக்காம. இப்போ என்னன்னா அவர் சொல்லியிருக்கலாம், தம்பி நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம், ஒரே வரியில் சொல்லியிருக்கலாம். இது சில பேருடைய குவாலிட்டி, குணம், இது குவாலிட்டி. இப்போ அதான் சொல்கிறேனே, இது வந்து இயல்பாக நடக்கிற நிறைய விஷயங்கள். நாங்கள் ரூம்லாம் வச்சு அவனை வச்சு செஞ்சு சிரிச்சாங்க எல்லாரும், பெருசாக போய் கேட்டான் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, நடந்தது. ஆமாம், ஹேப்பனிங்.
அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்பானா நடக்கும், போகும் வரும். காமெடிங்கிறதே இங்கே பார்க்கறது தான். ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். சரி, 2500 வோல்ட் மின்சாரம் பாய்கிறது எழுதியிருக்கான் சைதாப்பேட்டையில். டிரான்ஸ்ஃபார்ம் 2500 வோல்ட் மின்சாரம் பாய்கிறது கீழே எழுதியிருக்கான். தொட்டால் மரணம் ஏற்படும், அது கீழே மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் தொட்டால் செத்துருவானே, அப்புறம் எப்படி தண்டிக்கப்படுவீர்கள்? இதை பார்க்க தெரிஞ்சுட்டா நம்ம காமெடி பார்க்குறோங்கிற பார்வை, அவ்வளோதான். அதுதான் காமெடி. ஒரு வார்த்தையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ அந்த நிஷா அது கேட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் 2 பேர் பண்ணுறது இப்போ நிறைய டைம் அந்த டைம்லேயும் எனக்கு ஐ திங்க் நிறைய தான் நிஷாக்கா ஷேர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேர் பண்ணுவோம், பழனி என்னன்னு நாங்களும் பண்ணுவோம். எங்களே நிறைய பேர் வந்து நீங்கள் 2 பேர் புருஷன் முட்டாட்டே அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அது நிறைய கேட்பாங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணி சங்கீதா மேம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். என் ஒய்ஃபு கூட போகும்போதே கேட்பாங்க நிஷா வரலன்னு கேட்பாங்க. இது அல்ல, இன்னொன்று நானும் தெளிவாக சொல்லுவேன், நிஷாவோட பர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், புருஷனாக இருக்கிறது. நான் சொல்லுவேன் ரியாஸ் மாமாக்கெல்லாம் கோயில் கிட்டு உண்மையாகவே ஒருத்தர் கேட்டார், இது பரவாயில்லைங்க, ஒருத்தர் கேட்டார், இவ வந்து புர்கா போட்டிருப்பா வெளியில. ஆமாம் ஆமாம், இவ்வளோ அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது, புர்கா போட்டிருப்பா. இவ என் கூட தான் இருக்கிறா. கேட்குறாரு, சார் உங்கள் கூடவே ஒருத்தங்க லேடி கெட்ட போட்டு பண்ணுறாங்களே, செம்மையா பண்ணுறாங்க சார் அவருன்றார் திருச்சி பஸ் ஸ்டாண்டில். சார் அவர் லேடி கெட்ட பிள்ளை சார், லேடி தான் சார், போங்க சார் உங்கள் சேனலில் ஆம்பளை எல்லாம் பொம்பளை வேஷம் போடுறீங்க, பொம்பளை எல்லாம் ஆம்பளை வேஷம் போடுறீங்கன்றார். அக்கா பக்கத்தில் உண்மையாவே அக்கா போட்டு இந்த இவள்கிட்ட தான் கேளுங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே ஓகே, நான் தாம்பரத்தில் ஒரு நாள் டீ குடிச்சிருந்தேன். ஒருத்தர் வந்து, சார் சார் பழனி சார் மாதிரியே இருக்கீங்க சார். அது காமெடி இல்லை, அடுத்த வரை சொன்னார், இதை வேற யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? பழனி சாரே சொல்லியிருக்காருன்னா வண்டி எடுத்து வந்தேன். இப்போ அவங்களுக்குள்ள என்ன நினைப்புனா, இவங்கெல்லாம் எதுக்கு வர போகிறாங்க? புரியுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.